உலகினிலே கடந்து முன்னேற வழியில்லையே. சத்திய வெளிச்சம் நீதி சூரியன் எங்கள் மேல் உதித்து நடத்திடுமே. சத்திய வெளிச்சம் நீதியின் சூரியன் எங்கள் மேல் உதித்து நடத்திடுமே. காரிருள் நிறைந்த உலகினிலே கடந்து முன்னேற வழியில்லையே. சொல்லுங்க, காரிருள் நிறைந்த உலகினிலே கடந்து முன்னேற வழியில்லையே. சத்திய வெளிச்சம் நீதியின் சூரியன் எங்கள் மேல் உதித்து நடத்திடுமே. சத்திய வெளிச்சம் நீதியின் சூரியன் எங்கள் மேல் உதித்து நடத்திடுமே. அனுதின அபிஷேகம் நீந்திடும் ஆண்டவரே உம்மை அண்டி வந்தே. அற்புதமாய் என்னை நிரப்பிடுமே. அனுதின அபிஷேகம் நீந்திடும் ஆண்டவரே உம்மை அண்டி வந்தே. அற்புதமாய் என்னை நிரப்பிடுமே. காரிருள் நிறைந்த உலகினிலே கடந்து முன்னேற வழியில்லையே. காரிருள் நிறைந்த உலகினிலே கடந்து முன்னேற வழியில்லையே. சத்திய வெளிச்சம் நீதியின் சூரியன் எங்கள் மேல் உதித்து நடத்திடுமே. சத்திய நீதியின் சூரியன் எங்கள் மேல் உதித்து நடத்திடுமே. அனுதின அபிஷேகம் நீந்திடும் ஆண்டவரே ஆண்டவரே அண்டி வந்தே. அற்புதமாய் என்னை நிரப்பிடுமே. அனுதின நீந்திடும் ஆண்டவரே உம்மை அண்டி வந்தே. அற்புதமாய் என்னை. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஹல்லேலூயா. இந்த நாளில் மல்கியா 4வது அதிகாரம் அதனுடைய 2வது வசனத்தை நான் வாசிக்கிறேன், கவனிங்க. ஆனாலும் என் நாமத்துக்கு பயப்படுகிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். அதன் செட்டையின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு கொழுத்த கன்றுகளைப் போல வளர்வீர்கள். ஆண்டவர் இந்த வார்த்தைகளை நமக்கு தந்து ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையிலும் நம்மோடு ஆண்டவர் பேசி வருகிறார். நீதியின் சூரியன், உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும் என்று சொல்லுகிறான். அந்த சூரியன் உதிக்கும் போது ஆரோக்கிய வாழ்வு, வெளியே நீங்கள் புறப்பட்டு போவீர்கள், கொழுத்த கன்றுகளாக நீங்கள் மாறுவீர்கள், நீங்கள் வளர்வீர்கள் என்று பல நல்வார்த்தைகள் வருகிறது. இந்த வளர்வீர்கள், கொழுத்த கன்றுகளைப் போல புறப்பட்டு போவீர்கள், ஆரோக்கியம் இருக்கும் என்கிறதான இதெல்லாம் எப்போ நடக்குதுன்னா அந்த நீதியின் சூரியன் நம்மேல் உதிக்கும் பொழுது. இந்த நீதியின் சூரியன் நம்மேல் உதிக்கவில்லை என்றால் இதெல்லாம் நடக்க வாய்ப்பே இல்லை. ஆண்டவர் எல்லாருக்கும் இந்த நீதியின் சூரியன் உதிக்கும் என்று சொல்லாமல் ஒவ்வொருவரையும் இண்டிவிஜுவலாக சொல்ற, உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும் என்று சொல்லுகிறார். நாம் கடந்த அநேக ஞாயிற்றுக்கிழமைகளிலே அந்த உங்கள் என்றால் யார், ஜெபிக்கிறவர்கள் என்று நாம் பார்த்து வருகிறோம். ஜெபிக்கிறவர்களின் மேலே என்ன சூரியன் உதிக்கும்? நீதியின் சூரியன் உதிக்கும் என்று சொல்லி நாம் தானியேல் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், 18ஆம் வசனம், 19வது வசனங்களில் நீங்கள் பார்க்கும்பொழுது அங்கே சோத்திருக்கிறோம், தானியேலுடைய வாழ்க்கையிலே ஒரு சூரிய அஸ்தமனத்தையும் அதற்கு பிற்பாடு ஒரு சூரிய உதயத்தையும் தானியேலுடைய லைஃப்ல பார்க்கிறோம். சூரியன் அஸ்தமித்ததென்று 18ஆம் வசனம் சொல்லுகிறது. ஆனால் 19ஆம் வசனம் காலமே கிழக்கு வெளுக்கும் பொழுது என்று சொல்லுகிறது. இந்த 6ஆம் அதிகாரத்திலே தானியேலுடைய ஜெப வாழ்வினாலே
அஸ்தமித்த சூரியன் கூட இப்போது அவனுக்காக உதிக்க தொடங்குகிறது. இன்றைக்கும் சில காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் அஸ்தமித்து போயிருக்கலாம், எல்லாம் முடிஞ்ச மாதிரி இருக்கலாம். பாஸ்டர் இனி அவ்வளோதான் பாஸ்டர் என்ற மாதிரி சில விஷயங்கள், இது நடக்காது, இது இனிமேல் வராது, என் வாழ்க்கை அவ்வளோதான், இப்படியே நான் அழுது இப்படியே தலையில் கையை வச்சுக்கிட்டு இப்படியே புலம்பி என் வாழ்க்கை இப்படியே முடியத்தான் போகுது என்கிற மாதிரியான, என் வாழ்க்கையில் ஒரு புதிய தொடக்கமோ ஒரு புதிய வெளிச்சமோ வருவதற்கான எந்த ஒரு முகாந்தரமும் இல்லை அப்படின்ற மாதிரி தான் தானியேலுடைய காரியம் இருந்தது. ராஜா கூட அப்படி தான் நினைச்சான். சோத்திரம், அவ்வளோதான், தானியேலுடைய சாப்டர் முடிஞ்சிருச்சு. நல்ல உதவிகரமாக இருந்தான், ஆனால் தானியேலுடைய வாழ்க்கை இவ்வளவு சீக்கிரம் இப்படி முடியும் நமக்கு தெரியலையே அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் அந்த தானியேலுடைய ஜபம் முடிந்து போகிற ஒருவருடைய வாழ்க்கையை மறுபடியும் உதிக்கிற ஒரு மனுஷனாக மாற்றி விட்டது. அல்லேலூயா. காரணம், அவனுடைய மேலே ஆண்டவர் தம்முடைய வெளிச்சத்தை உதிக்க பண்ணினார். நீதியின் சூரியன் அவன் மேல் உதித்தது. என்னையா சிங்கக்கபியில் போய் உன் வாழ்க்கை அவ்வளோதான் நினச்ச, உன் வாழ்க்கை எப்படி மலர்ந்தது, எப்படி வெளியே வந்த, எப்படி ஜெயம் கிடைச்சதுன்னு கேட்டால் அவர் சொல்வார், என் வாழ்க்கை ஒரு சூரிய உதயத்தை கர்த்தர் வெளிப்படுத்தினார். ஹல்லேலூயா. காரணம், அதற்கெல்லாம் காரணம் என்னன்னா தானியேலுடைய ஜெப ஜீவியமாக இருக்கிறது. ஆமென்னு சொல்லுங்க. அருமையானவர்களே, போன வாரத்தில் சோத்திரிக்கிற அந்த தானியேலுடைய ஜெபத்தை குறித்து நாம் பார்த்து வந்த செய்தியை நாம் இந்த வாரமும் தொடரப் போகிறோம். கர்த்தர் சித்தமானால் வருகிற வாரங்களிலும் அதை தொடரப் போகிறோம். தானியேல் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே நீங்கள் தானியேலுடைய லைஃப்பை பார்த்தீங்கன்னா, தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையில் எருசலேமுக்கு நேராக பலகணிகளை திறந்திருக்க, அங்கே தான் முன்பு செய்து வந்தபடியே தினமும் 3 வேளை தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி என்ன செலுத்தினான்? ஸ்தோத்திரம் செலுத்தினான். இதாங்க ரொம்ப முக்கியமான கருப்பொருள். தானியேலோ வென்றால் ஜெபம் பண்ணி என்று நம்ம பார்க்குறோம். அவனுடைய வாழ்க்கையில் ஜெபம் மிக முக்கியமாக இருந்துச்சு. தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம ஆராதிக்கிற ஆண்டவருக்கு பல பெயர்கள் இருக்கிறது. பைபிளில் பல ஆயிரம் பேர் இருக்கு. அதில் ஒரு பெயர் என்னன்னா, சங்கீதம் 65:2 சொல்லுகிறது, ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் இடத்துக்கு வருவார்கள். தாவீது ஆண்டவருக்கு ஒரு பேர் வச்சு கூப்பிடுறார், ஜெபத்தை கேட்கிறவரே, அதோட பேர். அது நம்முடைய ஆண்டவரை ஆராதிக்கிற ஜீசஸுடைய நேம். அது சோதரிக்கிறோம். ஜெபத்தை கேட்கிறவரே, எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, ஜெபத்தை கேட்கிறவரே. இன்னொரு முறை சொல்லுங்க, ஜெபத்தை கேட்கிறவரே. கையை உயர்த்தி சத்தமா சொல்லுங்க, ஜெபத்தை கேட்கிறவரே. நீங்க 2 கையை அப்படி உயர்த்தி சொல்லுங்க, ஜெபத்தை கேட்கிறவரே. ஒரு நாள் இதே ஆலயத்தில் எங்க அம்மா அப்படித்தான் எங்களுக்கு ஜெபம் கற்றுக் கொடுத்தாங்க. இதே சர்ச்சில் சோத்திரிக்கிறோம், கூரை சபை. இந்த சர்ச்சுக்கு பின்னாடி தான் வீடு. சோத்திரிக்கிறோம், இந்த மாதிரி இப்படி வைப்பா அப்படின்னாங்க. சின்ன பிள்ளைங்க நான் 3ஆவது வகுப்பு படிக்கிறேன். சோத்திரிக்கிறோம், என்னுடைய சகோதரி சோத்திரிக்கிறோம், அவங்க எல்கேஜி படிக்கிறாங்க. சோத்திரிக்கிறோம், என்னுடைய தம்பி சோத்திரிக்கிறோம், அப்போ இன்னும் ஸ்கூல்லேயே அவன் சேரல, அவனுக்கு 2 வயசோ 3 வயசோ. நாங்கள் 3 பேர் அப்படி கையை வச்சுக்கிட்டு இப்படி கேளுங்க, அப்போ தான் ஆண்டவர் தருவார்னு. ஒரு பிச்சை எடுக்கிறவன் சோத்திரிக்கிறோம், வீட்டில் தாயே எனக்கு பிச்சை போடுன்னு கேட்குற மாதிரி ஆண்டவர்கிட்ட இப்படி கையேந்தி இப்படி கேளுங்க அப்படின்னாங்க. அது இன்னும் ஞாபகம் வருகிறது. தேவனுடைய பிள்ளைகளை, நம்முடைய வாழ்க்கையில் அவர் தரலன்னா நம்முடைய வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லைங்க. அல்லேலூயா. ஆமாம், அவர்கிட்ட ஒத்தாசையும் ஒரு நன்மையும் நம்ம கையில் வரலன்னா நம்ம கையில் ஒன்றுமே வராது. அல்லேலூயா. எத்தனை பேர் அதை நம்புறீங்க? எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர்கிட்ட எனக்கு கிடைக்கலன்னா எனக்கு ஒன்றுமே வராதுன்னு சொல்கிறவங்க சத்தமா ஒரு அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ தாவீது சொல்கிறாரு, ஜெபத்தை கேட்கிறவரேன்னு சொல்கிறாரு. சோத்திரம். ஜெபம் நமக்கு எத்தனை பெரிய ஆசீர்வாதம். ஜெபத்தின் மூலமாகத்தான் தேவனோட ஆழமான ஐக்கியம் கொள்ளுகிறோம். ஜெபத்தின் மூலமாகத்தான் நாம் சுத்திகரிக்கப்பட்டு பரிசுத்தவான்களாகிறோம். ஜெபத்தின் மூலமாகத்தான் அசுத்தாவிகளை துரத்தி அசுத்தாவிகளின் மேல் நம்ம ஜெயம் எடுக்கிறோம். ஜெபத்தின் மூலமாகத்தான் நம்முடைய தேவைகளை கர்த்தரிடத்திலிருந்து நம்ம பெற்றுக்கொள்கிறோம். ஜெபத்தின் மூலமாகத்தான் அநேகருக்கு நம்ம ஆசீர்வாதமாக மாறுறோம். ஒரு காலத்தில் நம்மளை வீட்டை தேடி அவனும் வர மாட்டான். ஆனால் இன்னைக்கு 4 பேர் என்னை மதிக்கிறாங்கன்னா அது என்னால் வந்த மதிப்பல்ல. நான் தேவனை நோக்கி ஜெபித்த ஜெபம் என்னை அநேகருக்கு ஆசீர்வாதமாக மாற்றிருக்கு. அல்லேலூயா. ஜெபம் என்றால் அநேகர் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரு நீண்ட பட்டியலை போட்டு அது வேணும் இது வேணும்னு கேட்கறது தான் ஜெபம்னு நினைக்கிறாங்க.
ஆண்டவரே எனக்கு அதைத்தாரு இதைத்தாரோம் அப்படின்னு கேட்கறதா ஜபம். ஆண்டவர் அது வேணும் இது வேணும் நச்சரிக்கிறது தான் ஜபம்னு நினைக்கிறாங்க. ஜபம் என்பது அது மட்டும் இல்லைங்க. ஜபத்தின் மேன்மை என்பது அவரிடத்தில் அன்பு கூர்ந்து மனம் திறந்து அவரிடத்தில் பேசி துதித்து பாடி அவரின் அன்பிலே மகிழுகிறது தான் ஜபம். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. நீங்க ஜபத்துல சில காரியங்களை கேட்கிறது தப்பு இல்லை, ஆனா அது மட்டுமே ஜபம் அல்ல. என் ஆண்டவரோடு நான் பேசுறது, அவருடைய அன்பிலே நிறைந்து மகிழுகிறது. அவரோடு பேசும்போது அவரும் மகிழுகிறார், எனக்கும் ஒரு மகிழ்ச்சி வருது. சில நேரம் சிலரோடு பேசும்போது நம்மளுக்கு 32 பல்லும் தெரியுது. சிலர்கிட்ட பேசணும்னா நமக்கு பிடிக்கவே பிடிக்காது. சோத்திரிக்கிற மூஞ்ச திருப்பிட்டு போயிடுவோம். நம்மளே சிலர் ஆட்கள்லாம் நியமித்து வச்சிருக்கிறோம். இவங்கள்ட்ட மட்டும் பேசும்போது அந்த சூரியனை கண்ட தாமரை மாதிரி இருக்கும், சிலதெல்லாம் தீஞ்சு போன மூஞ்சி மாதிரி இருக்கும் சிலர்லாம் பார்த்தா. ஆமாம், சோத்திரிக்கிறோம். இப்படி ஆட்களோடு பேசும்போதே முகம் மலருதே. நம்முடைய தகப்பன், நம்முடைய பரலோக தகப்பன் முழங்கால் படிட்டு இயேசுவேன்னு அவர்கிட்ட பேசுறது எத்தனை மகிழ்ச்சி. ஹல்லேலூயா. தேவன் அன்பா இருக்கிறார், அதே நேரம் உங்களுடைய அன்புக்காக அவர் ஏங்குறாரு. என் பிள்ளை என்கிட்ட பேச மாட்டேந்தே, அங்க பேசுது இங்க பேசுது, இங்க போகுது இங்க வருது, ஆனா என் பிள்ளை என் சமூகத்தில் முழங்கால் படிட்டு என் கூட பேசுறதுக்கு என் பிள்ளைக்கு டைம் இல்லையே, டைம் இல்லைன்னு சொல்லுது. என்ன? உங்க அன்புக்காக ஏங்குகிற ஒரு கர்த்தர். ஹல்லேலூயா. காலையிலேருந்து யார் யாரோட பேசுகிறோம், யார் யாரோட ஃபோனில் பேசுகிறோம், யார் யாரோட கதை கதைக்கிறோம், சோத்தரிக்கிறோம். ஆனால் ஆண்டவர் பரலோகத்தை பார்த்துன்னு தானே இருப்பார். காலையிலேருந்து நானும் பார்த்துன்னு தான் இருக்கிறேன். என் மகன் என்கிட்ட வரலையே, என் பொண்ணு என்கிட்ட வரலையே, என் மகள் என்கிட்ட வரலையே, எல்லாருக்கிட்டையும் பேசுகிறாங்க, ஆனால் என்கிட்ட மட்டும் பேசுகிறேன்னு கர்த்தருங்க மேலே வருத்தப்பட மாட்டாரா? உங்கள் அன்புக்காக அவர் ஏங்குகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளில் சோத்தரிக்கிறோம். அப்போ அவர் ஏங்குகிறார். ஜப நேரத்தில் நாம் எவ்வளவுக்கு எவ்வளவாய் அவரை நேசிக்கிறோம் என்பதை அவருக்கு காண்பிக்கும்படி முழங்கால் படியிட்டு பரலோகத்தில் எங்கள் பிதாவே நீங்க ஜெபிக்க ஆரம்பிக்கிறீங்களே, அந்த நேர கர்த்தர் மகிழுகிற ஒரு நேரம், நீங்கள் ஆண்டவரோடு பேசுகிற அந்த நேரம். ஒரு முறை பால் ஆங்கிச்சோ சோதரன் தென்கொரியாவில் ஒரு பெரிய எழுப்புதல் வருவதற்கு அந்த ஊழியரை கர்த்தர் பயன்படுத்தினார். அவர் ஒரு முறை தன்னுடைய ஜப நேரத்தில் உட்கார்ந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறார். சோத்திரிக்கிறோம். அப்படி ஜெபம் பண்ணிட்டு இருக்கும் பொழுது சோத்திரிக்கிறோம், அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவருடைய உதவியாளன் பால் ஏங்கிச்சோவுடைய உதவியாளன் போய் அவர் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிற பால் ஏங்கிச்சோவை போயிட்டு, இந்த மாதிரி பிரதம மந்திரி வந்து டெலிஃபோனில் உங்கள்கிட்ட பேசணும்னு சொல்லிட்டு அவர் டெலிஃபோனில் இருக்கிறாரு, நீங்கள் பேசிட்டு போயிடுறீங்களான்னு. அப்போது ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்த அவர் தன் உதவியாளனை பார்த்து சொன்னார், நான் ராஜாதி ராஜாவோடு பேசிக்கிட்டு இருக்கிறேன்ப்பா, ராஜாவோடு பேசி நான் அன்பில் மகிழ்ந்துட்டு இருக்கிறேன். ஸோ இப்போ நான் பிரதம மந்திரிட்ட பேச எனக்கு என்ன இல்லை, டைமு இல்லை, 2 மணி நேரம் கழித்து ஃபோன் அடிக்க சொல்லுன்னு சொல்லிட்டு, இனிமேல் யார் வந்து பேசினாலும் என்னை தொந்தரவு பண்ணாத போன்னு சொல்லி கதவை சாத்திட்டாராம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த தேசத்தின் பிரதம மந்திரி நான் பேசுவதை விட என் ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா கையை தட்டி வாயை திறந்து பால்கனில கீழே இருக்கிற ஹல்லேலூயா. பாருங்க, பிரதம மந்திரியே வந்தாலும் கூட அவரோடு பேசுற பேச்சை நான் இப்ப நிறுத்த என்னால முடியாது. பிரதம மந்திரியோடு பேசும்போது வருகிற அதில் இருக்கிற எனக்கு சில நன்மைகள் கிடைக்கலாம், ஆனால் அவரோடு என் ஆண்டவரோடு பேசும்போது என் உள்ளம் குளிருது, என் மனம் மகிழுகிறது. அது உலகத்திலேயே ஒரு பெரிய சிலாக்கியம். இந்த வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தரோடு பேசுகிறது பெரிய மேன்மைன்னு நம்புறவங்க கைகளை உயர்த்தி சத்தமாமே ஹல்லேலூயா. நான் சின்ன வயசுல இதே சர்ச்சுக்கு பக்கத்தில் ஃபுல் இந்த பிளாட்லலாம் விசுவாசிகள் நிறைய பேர் கூடியிருந்தாங்க, நம்முடைய சபை விசுவாசிகள். அதெல்லாம் ஞாபகம் வருது, என்னுடைய சிறுபிராய காலம். அப்போ இங்கே ஒரு வீட்டில் ஒரு குடும்ப ஜபம் மாதிரி நடக்குது. ஆமாம், அந்த ஜபம் நடந்துக்கிட்டு நான் ஒரு சிறுவனாக உட்காந்துக்க அந்த காட்சியை மனசில் பதியுது. ஒரு சகோதரி ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. திடீர்னு அவங்க வீட்டுக்கார் வந்து கூப்பிட்றாருன்னு சொல்லிட்டு யாரோ ஜெபிக்கிற அந்த சகோதரியை போய் இந்த மாதிரி உங்களை கூப்பிட்றாங்க யாரோன்னு சொன்னாங்க. அவங்க கண்ணை திறந்து அதை அவங்க வீட்டுக்காரர் வந்தாருன்னு போய் பார்த்துட்டு வந்துட்டாங்க. நான் சின்ன வயசு எனக்கு கண்ணுக்கு முன்னாடி இருக்குது. அந்த சகோதரருக்கு பிறகு அழுதுகிட்டே இருக்கிறாங்க. ஐயோ, நான் ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த பரலோக பிரசன்னத்தில் மிதந்துகிட்டு இருந்தேன்.
அப்படியே நான் பரலோகம் போகிற மாதிரியே இருந்துச்சு. அந்த அந்த பிரசன்னம் அவ்வளோ இனிமையாக இருந்துச்சு. என்னை தட்டி எழுப்பி என் ஜெபத்தை கெடுத்துட்டாங்களே. அந்த 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 ப்ரேயர் முடிகிற வரைக்கும் அந்த சகோதரிக்கு நிம்மதியே இல்லை. நான் மகிழ்ந்துக்கிட்டு இருந்தேனே, நான் ஜெபம் பண்ணி மகிழ்ந்துட்டு இருந்தேனே, அந்த நேரமாக பார்த்து என்னை கூப்பிடணும், என்னை டிஸ்டர்ப் பண்ணணும். அந்த பிரசன்னத்தில் நான் இருந்தேனே, எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. என்னை டிஸ்டர்ப் பண்ணிட்டாங்களே சொல்லி அந்த சகோதரி பைத்தியக்காரிச்சி மாதிரி வளரிக்கிட்டே இருந்தது. இன்னைக்கு என் கண்ணுக்கு முன்னாடி இருக்கிறது. ஜப நேரம் என்ன பரவசமான நேரம் பாருங்க. பல கோடி கொடுத்தாலும் கிடைக்காத மகிழ்ச்சிங்க, வராத ஆனந்தங்க, தேவ சமூகத்தில் முழங்கால் படியிட்டு ஜபிக்கிறவருடைய அனுபவம். சிலவங்களாம் ஜபத்துக்கு அப்படி போயிட்ட பிறகு சொல்றாங்க, என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னுவாங்க. சிலலாம் அப்போல்லாம் சோத்திரிக்கிற ஒரு ரூமுக்கு போகிறாங்க ஒரு சகோதரி ஜெபிக்கிறதுக்கு. எங்கே போகிறீங்க ரூமுக்கு? என் நேசரோடு கொஞ்சம் நேரம் மகிழ போகிறேன். லாங்குவேஜை பாருங்கள், நாட்டில் பேசுனவங்க லாங்குவேஜ் சோத்திரிக்கிறோம். ஆமாம், மணவாட்டி சொல்கிறா, என்னை தமது அறைகளில் அழைத்து கொண்டு வந்தார். ஹல்லேலூயா. ஆமாம், அவருக்குள்ளே நாங்கள் மகிழுகிறோம்னு சொல்கிறாங்க. இன்னைக்கு அந்த அனுபவம்லாம் இல்லை. நிறைய பேருக்கு ஜபம் கசப்பாக மாறுது. பேய் அந்த அளவுக்கு குடி கொண்டிருக்கிறான் உனக்குள்ள. அதான் உனக்கு ஜபமே கசப்பா தெரியுது. உனக்கு நீ கரெக்டான ஆளாக இருந்தால் ஜபம் உனக்கு இனிமையாக தெரியணும், ஜபம் உனக்கு மேன்மையாக தெரியணும். ஜபம்னா ஓடி வருவேன். இன்னைக்கு அதுக்கு அறிவிப்பில் நான் போட்டு ஜவ்வு மாதிரி உன்னை இழுக்கணும். ஜபத்துக்கு வா, ஜபத்துக்கு வா, ஜபத்துக்கு வான்னு உன்னை இழுக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, நீ தேவனை விட்டு எங்கேயோ தூரமாக இருக்கிற. ஜபம் உனக்கு டைம் இல்லை. நம்முடைய தேசத்தில் நாகாலாந்துன்னு ஒரு பகுதி இருக்குது. இந்தியாவில் ஒரு மாநிலம் என்னதுங்க? நாகாலாந்து. நான் சிறு வயதாக இருக்கும்போது அந்த நாகாலாந்தில் மிஷினரியாக இருந்தவர் சோத்திரிக்கிறோம், அவர் பேசுகிறார். நாகாலாந்து இன்னைக்கு இருக்கிற நாகாலாந்து இல்லை. நாகாலாந்து பார்த்தீங்கன்னா மனிதர்களை வெட்டி சாய்ப்பானாம். மனிதர்களுடைய தலையை வெட்டி ஒருத்தவன் பெரிய பிஸ்தான்னு காட்டுறதுக்கு 10 பேர் தலையை வெட்டி அதை மாலையாக கோத்துட்டு நடந்து வருவானா. அப்படியே அவனை பார்த்து எல்லாம் பயப்படுவாங்க. யோ, பெரிய ரவுடி வரான். 10 பேர் தலையை வெட்டி அதை மாலையாக கோத்துக்கிட்டு வருவான். இப்படி இருந்ததான் ஒரு காலத்தில் நாகாலாந்து. அங்கே போய் மிஷினரிகள் போய் ஊழியம் செய்து இன்னைக்கு நாகாலாந்து என்ன தெரியுமா? கிறிஸ்தவ நாடு, கிறிஸ்தவ மாநிலம். அது அதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 90% மேலே அங்கே யார் தான் இருக்கிறாங்க? ஃபுல்லாக கிறிஸ்டியன்ஸ் ஆயிட்டாங்க. ஒரு முறை இந்திரா காந்தி பிரதம மந்திரியாக இருந்த காலத்தில் நாகாலாந்துக்கு ஒரு அரசு முறை பயணமாக நாகாலாந்துக்கு ஞாயிற்றுக்கிழமை காலையில் அவங்க வர்றதுக்காக அப்பாயின்மெண்ட் கொடுக்குறாங்க. பிரதம மந்திரி ஒரு மாநிலத்துக்கு வரார் என்பது ரொம்ப முக்கியமான காரியம். அப்போ நாகாலாந்தினுடைய ஆளுநராக இருந்தவர் சொல்றாரு, மேடம், நீங்க எப்போ வரதா இருந்தாலும் ஞாயிற்றுக்கிழமையை தவிர்த்துட்டு வாங்க. ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை கர்த்தருடைய நாள், நாங்கள் மனிதர்களோடு பேசுகிற நாளே அல்ல. நல்ல கையை தட்டுங்க. நாங்கள் மனிதரோடு பேசுகிற நேரம் அல்லாது. எங்க நான் சொல்றதெல்லாம் பதிவு செய்யப்பட்ட சரித்திர சம்பவத்தை சொல்றேன். ஒரு பிரதம மந்திரியை ஸ்டாப் பண்றான்னா அந்த மாநிலம் எவ்வளவு கத்தரை கனம் பண்ணுதுன்னு பாருங்க. அந்த அந்த தேசத்தினுடைய ஆளுநர், நீங்க வரதா இருந்தா ஞாயிற்றுக்கிழமைக்கு அப்புறமா வாங்க. ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை உங்களோடு பேச எங்களுக்கு நேரம் இல்லை. நாங்கள் கர்த்தரோடு பேசுகிற நாள், கர்த்தரோடு உறவாடுகிற நாள், கர்த்தரோடு ஆராதிக்கிற நாள். நாங்கள் உங்களோடு பேச முடியாதுன்றாங்கன்னா அப்படின்னா ஆண்டவர் எவ்வளவு மகிழ்ச்சி அடைஞ்சிருப்பார்னு பாருங்க. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஒருத்தவங்க கல்யாணத்துக்கு பத்திரிக்கை வரும், ஞாயிற்றுக்கிழமை அப்படியே கவுத்து கீரை வழியாக்கிட்டு இன்னொரு ஞாயிற்றுக்கிழமை போயிடலாம், ஆன்லைனில் பார்த்துக்கலாம். உன்னெல்லாம் வச்சுக்கின்னு கர்த்தரை ஒப்பேற்ற முடியுமா? உனக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையின் மேன்மை தெரியல. உனக்கு தேவனோடு பேசுறது உனக்கு பெரிதா தெரியல. உன்னை கர்த்தர் நிர்மூலமாகாமல் உன்னை நிறுத்தி வைத்திருக்கிறது கர்த்தர் தான் உனக்கு தெரியல. அருமையானவர்களே, உன் பணம் உன்னை காப்பாத்தல, உன் வருமானம் உன்னை காப்பாத்தல. உனக்காக சபை ஜெபிக்கிறது, உனக்காக யாரோ ஜெபிக்கிற அந்த ஜெபம் உன்னை காத்து நடத்துது. ஜெபத்தை நீ 2ஆம் பட்சம் வைக்காத. ஜெபம் உன் வாழ்க்கையின் முக்கியமான ஒன்றாக மாறட்டும். ஹல்லேலூயா. போன வாரத்தின் செய்திக்குள்ள நான் வந்துடுறேன் வேகமா. தானியேலுடைய ஜெபத்தை குறித்து பார்க்கும்போது 5வது பாயிண்ட் என்னன்னா, தானியேல் 3 வேளையும் ஜெபிக்கிறவன். அதான் நம்ம போன வாரம் பார்த்தோம்.
அவருடைய ஜபத்தை அப்படியே அக்கக்கா பிரித்து உங்களுக்கு நான் சொல்றேன். உங்களுக்கு சும்மா தானியேல் ஜெபம் பண்ணான்னு ஒரு வார்த்தையில சொல்லிட்டு போறதில்லை. அவருடைய பிரேயரை நான் உங்களுக்கு விளக்கப்படுத்தி பேசுகிறேன். தானியேல் 6:10 சொல்கிறது, தானியேலோ வென்றால் 3 வேளையும் ஜெபம் பண்ணினான். 3 வேளை எப்படி சாப்பாடு சாப்பிட்றோமோ அப்படி 3 வேளை அவன் வாழ்க்கையில் ஒரு ஜெபம் இருந்தது. தானியேலின் 3 வேளையும் ஜெப வேளையாகவே இருந்தது. எவ்வளவு போராட்டம் கலக்கங்கள் வந்தாலும், எவ்வளவு அரசாங்க பணிகள் நிறைந்து கிடந்தாலும், இன்னைக்கு நிறைய நேரம் என்ன சொல்றோம், எனக்கு டைம் இல்லை பாஸ்டர், ஒரே ஒர்க் பாஸ்டர், ஷெட்யூல் அப்படி போடுறாங்க பாஸ்டர், ஒர்க் ஃப்ரம் ஹோம் பாஸ்டர், ஜெபம் பாஸ்டர். நான் கேட்கிறேன், தானியேலை விட உனக்கு ஒர்க். உனக்கு தானியேலுடைய வேலை என்ன தெரியுமாங்க? 127 தேசத்துக்கு பிரதானியா இருந்தவன். எத்தனை ஃபைல் பார்க்கணும், எத்தனை பேர்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தணும். தானியேல் ஓரம் வருவோமா நம்பலாம்? தானியேலை விடவா நம்மளுக்கு ஒர்க் பிரஷரு? தானியேல் 127 தேசத்துக்கு பிரதம மந்திரியாக அவர்தான். ஒவ்வொரு தேசத்துக்கும் பிரதானிகள் இருக்கிறாங்க. அத்தனை பிரதானிகளின் செய்தியை ராஜா கிட்ட கொண்டு போறவர் இந்த பிரதான சோதர பிரதானி. அவர் தான் தானியேல். அவருக்கு எவ்வளவு ஒர்க் இருக்கும், எத்தனை தேசத்தை விசிட் பண்ணணும், எத்தனை தேசத்தை பண்ணணும். ஆனாலும் அவ்வளவு அரசாங்க பணி இருந்தாலும், போராட்ட கலக்கங்கள் இருந்தாலும், தன் தலையே போய்விடக்கூடிய பயங்கரமான சூழ்நிலைகள் சட்டங்கள் இயற்றப்பட்டாலும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு 3 வேளை ஜெபிக்கிற அந்த ஜெபத்தை அவன் விடாதிருந்தான். ஹல்லேலூயா. எவ்வளவு அவசரங்கள் ஆத்திரங்கள் அவனுடைய வாழ்க்கையில் வந்த போதிலும் அவனுடைய ஜெபம் எப்படி இருந்தது? 3 வேளையும் ஜெபிக்கிற ஒரு தானியேலை பார்க்கிறோம். இன்றைக்கு இந்த செய்தியை கேட்கிற தேவனுடைய பிள்ளையே, ஒரு தீர்மானம் யோசிச்சு பாருங்க. ஆண்டவரே, பைபிளை நான் நம்புறேன், தானியேல் 3 வேளையும் ஜெபம் பண்ணினான்னு இருக்குதப்பா. ஆனா எனக்கு வேலை இருக்கு, அது இருக்கு, இது இருக்குன்னு சொல்லிட்டு சோதரிக்கிற ஒரு நாள் ஜெபம் பண்றதே பெரிய குதிரை கொம்பா எடுக்கிறேன். ஆண்டவரே, தானியேல் எப்படி ஜெபம் பண்ணா? 3 வேளை. அதனால தான் தானியேலின் காரியம் ஜெயமாக இருக்கிறது. அல்லேலூயா. ஆமா, ராஜாக்கள் மாறுகிறார்கள், ஆனால் அவன் ஜெயம் மட்டும் மாறவே இல்லை. காரணம், அவன் ஜெபிக்கிற மனிதன். 3 வேளை ஜெபிக்கிறான். இங்க ஒரு செய்தியை நான் கொண்டு வர விரும்புகிறேன். ஏன் தானியேல் 3 வேளை ஜெபம் பண்ணினான்? ஒரு கேள்வி. ஜெபம் பண்ணி அது என்ன 3 வேளை ஜெபிச்சான்? இது எங்கிருந்து, இதனுடைய உட்கருத்து என்ன? 3 வேளையும் அவர் ஜெபிக்கிறான் என்கிற சத்தியம் எங்கிருந்து முளைக்கிறது? இது எதனால் வந்தது அப்படின்னா, இஸ்ரவேலர்களுக்கு 3 முற்பிதாக்கள் இருந்தார்கள். உங்களுக்கு தெரியும், ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு. இஸ்ரவேலர்கள் தங்களை இந்த முற்பிதாக்களின் பிள்ளைகள் என்று அழைக்கிறதில் பெருமை கொண்டிருந்தார்கள். நீங்கள் சுவிசேஷங்களை வாசிக்கும் போது எங்கள் முற்பிதா ஆபிரகாம் சொல்லியிருக்கிறார், எங்கள் முற்பிதா ஈசாக்கு அப்படி சொல்லியிருக்கிறார், யாக்கோபு சொல்லியிருக்கிறார் என்று யூதர்கள் யாரை ரொம்ப முக்கியப்படுத்துவாங்க? அந்த முற்பிதாக்களை முக்கியப்படுத்துவாங்க, பெருமையா எண்ணுவாங்க. அவர்கள் நாங்கள் ஆபிரகாமின் பிள்ளைகள், நாங்கள் முற்பிதாக்களின் பிள்ளைகள் என்று அழைக்கிறதில் அவர்கள் பெருமை கொள்வார்கள். இந்த 3 முற்பிதாக்களின் அடிச்சுவடுகளை இஸ்ரவேலர்கள் என்ன செய்கிறவர்களா இருந்தாங்க? பின்பற்றுகிறவர்களா இருந்தார்கள். கவனிக்கணும். அவங்க எதுக்கு எடுத்தாலும் உதாரணமா யாரை எடுத்துக்குவாங்க? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு. இவங்க 3 பேர் தான் உடைய அடையாளங்களாக நாளில் இருந்தாங்க. அதனால தான் அவர்கள் முற்பிதாக்கள். ஆண்டவர் சொல்ல கொடுக்கும்போது, தன்னை அறிமுகப்படுத்தும் போது, நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோப்பின் தேவனும் என்று தன்னை அவர் அறிமுகப்படுத்துகிறார். இந்த 3 பேருக்கு அப்படி ஒரு முன்னிலையை கர்த்தர் கொடுத்தார். ஜனங்கள் எல்லாரும் அவரை தான் சொல்லுவாங்க. இந்த 3 முற்பிதாக்களுடைய ஜப வேலையை நான் உங்களுக்கு சொல்றேன், அப்ப புரிஞ்சிடும் இந்த 3 வேலை என்னன்னு. ஆபிரகாமுடைய ஜப வேலை காலை நேர ஜப வேலை. ஆபிரகாம் முற்பிதாவா இருந்தார் இல்லையா? நான் சோதரிக்கிறோம், அந்த யூதர்கள், அந்த இஸ்ரவேலர்கள், அவங்க எதனால் இந்த 3 வேளை ஜபத்தை கொண்டு வந்தாங்கிறதனுடைய அந்த சத்தியத்தை, கருத்தை நான் உங்களுக்கு சொல்ல முயற்சிக்கிறேன். கொஞ்சம் கவனிக்கணும் நீங்க. அப்ப ஆபிரகாமுடைய ஜப வேலை என்ன நேரமா இருந்துச்சுங்க?
காலை நேர ஜெப வேலை. ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் என்ன சொல்லுது பாருங்கள். விடியற் காலத்தில் ஆபிரகாம் எழுந்து தான் கர்த்தருக்கு முன்னாக நின்ற இடத்திற்கு போய். அப்ப விடியற் காலத்திலே ஆபிரகாம் எழுந்து தான் கர்த்தருக்கு முன்பாக நின்ற இடத்திற்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் ஏற்கனவே விடியற் காலத்தில் கர்த்தருக்கு முன்னாக நின்றிருக்கிறார். இப்பொழுதும் அதே போல விடியற் காலத்தில் இப்போ யாருக்கு முன்னாடி நிற்கிறாருங்க? கர்த்தருக்கு முன்னாடி நிற்கிறார். அப்படியானால் ஆபிரகாமுடைய பழக்கம் அது. விடியற் காலமானால் யாருக்கு முன்னாடி போய் நிற்பாருங்க? கர்த்தருக்கு முன்னாக போய் நின்று. நீங்கள் ஆதியாகமம் 18:22 பார்த்தீங்கன்னா ஆபிரகாமோ பின்னும் கர்த்தருக்கு முன்னாக நின்று கொண்டிருந்தான். நின்று கொண்டு என்ன பண்ணா? 33ஆம் வசனம் அதே அதிகாரம். கர்த்தர் ஆபிரகாமோடு பேசி முடித்த பின்பு போய்விட்டார். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆபிரகாம் கர்த்தருக்கு முன்னாடி நின்றுட்டு இருக்கும் போது ஆபிரகாம் கர்த்தரோடு பேசுகிறார், கர்த்தர் ஆபிரகாமோடு கூட பேசுகிறார். ஜெப நேரம். விடியற் காலத்தில் கர்த்தருக்கு முன்னாக நின்று கர்த்தரோடு பேசுகிற ஒரு ஜெப பழக்கம் ஆபிரகாமின் ஜெப பழக்கம். அப்போ ஆபிரகாம் தன்னை முற்பிதாக்களாக எண்ணிக்கொண்டிருந்த இஸ்ரவேலர்கள் தங்களுடைய ஜெப நேரத்தை சோத்திரம் அதிகாலையில் ஆபிரகாமை போல நானும் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி காலையிலே அவர்கள் ஜெபிக்கிற பழக்கம் இதன் வழியாக தான் வருது. சோத்திரம். நீங்கள் யாத்திராகமம் 34:2 பாருங்க. விடியற் காலத்தில் மோசேட்ட ஆண்டவர் சொல்ல, விடியற் காலத்தில் நீ ஆயத்தமாகி சீனாய் மலையில் ஏறி அங்கே மலையின் உச்சியில் காலமே என் சமூகத்தில் வந்து நில்லுன்றார். விடியற் காலத்தில் காலமே என் சமூகத்தில் வந்து என்ன செய்ய நில்லு. ஆபிரகாம் பாருங்க, விடியற் காலத்தில் கர்த்தருக்கு முன்னாடி நிற்கிறான். இங்கே அதை தொடர்ந்து வருகிற மோசேயும் விடியற் காலத்தில் கர்த்தருக்கு முன்னாக நிற்கிறான். பாருங்க, இந்த வசனத்தில் என்ன போட்டிருக்குங்க? மலையின் மேல் ஏறி சமூகத்தில் வந்து நிற்கிறான். அப்படி சமூகத்தில் ஏறி வந்து நின்றவனுக்கு யாத்திராகமம் 34:5 பாருங்க. கர்த்தர் ஒரு மேகத்தில் இறங்கி அங்கே அவன் அருகே நின்றார். கையை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. சபையார் சொல்லுங்க. மோசே மலையின் மேல் ஏறி நின்றான். கர்த்தர் ஒரு மேகத்தில் இறங்கி மோசேயின் பக்கத்திலே நிற்கிறார். எவ்வளவு பெரிய ஒரு அனுபவம் பாருங்க. கர்த்தரோடு நிற்கிற ஒரு அனுபவம், முழங்காலில் நிற்கிற அனுபவம், ஜெபிக்கிற ஒரு அனுபவம். அதனால தாவீது கூட சொல்கிறார், நான் காலமே ஆயத்தமாகி உம்முடைய சமூகத்தில் காத்திருப்பேன். பைபிள்ல காலமே என்றும் அதிகாலை என்றும் விடியற்காலை என்றும் காலை என்றும் வேதத்தில் பல வார்த்தைகள் வருகிறதை பார்க்கிறோம். அப்போ தானியேல் 3 வேளை ஜெபித்தார் என்றால் அவனுடைய அதிகாலை ஜெபம் அவனுடைய ஒரு வேலையா இருந்தது. அதனால தான் தானியேலின் காரியம் ஜெயமா இருக்குது. சிஸ்டர், பிரதர், ஃபேமிலியில நிறைய பிரச்சனைகள், கடன் பிரச்சனை இருக்குது, பிள்ளைகளுக்கு திருமண காரியங்கள், வீடு கட்டப்படும், நெருக்கம் இருக்குது, போராட்டம் இருக்குது, சிலதான் மாறவே இல்லை. ஏர்லி மார்னிங் பிரேயர் உங்க லைஃப்ல இருக்கா? அதிகாலை ஜெபம் உங்களுடைய வாழ்க்கையின் பழக்கமாய் கொண்டிருக்கிறோமா? காலை நேர ஜெபம் உங்க ஜெபமா இருக்கா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பிரசங்கம் பண்ற நான் இருந்தாலும், பிரசங்கத்தை கேட்கிற நீங்களா இருந்தாலும் ஜெபம் பண்ணா தான் நமக்கு ஆசீர்வாதம். வேற எந்த விதத்துல எந்த பாஸ்டர் உங்களுக்காக வக்காலத்து வாங்கினாலும், எந்த சபைக்கு நீங்க வந்தாலும், நீங்க ஜெபம் பண்ணா தான் உங்க வாழ்க்கையில விடுதலை, நன்மை, ஆதரவு, ஆசீர்வாதம் எல்லாம். பைபிள் சொல்ற ஜெபம் உங்களுக்கு இருக்கணும். தானியேலின் பிரேயர் உங்க பிரேயரா இருக்கணும். 3 வேளை ஜெபம் எங்கிருந்து வந்துச்சுன்றதுக்கு நான் உங்களுக்கு உதாரணம் சொல்லிட்டு இருக்கிறேன். அதிகாலை ஜெபம் ஆபிரகாமின் ஜெபம். இந்த அதிகாலையில தேவன் என்னெல்லாம் செய்யறாரு? சங்கீதம் 46:5 சொல்லுகிறது, அதிகாலையில் தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். அவர் சகாயம் பண்ணும் நேரம் அதிகாலை நேரம். உன் வாழ்க்கையில ஆண்டவருடைய உதவி என்பதுதான் சகாயம். அவருடைய ஹெல்ப் உனக்கு தேவையா? காலையிலே போய் அவரை விசிட் பண்ணு. அவருடைய உதவி உனக்கு தேவையா? சூரியன்லாம் உதிச்சு தோத்திரம் காலமெல்லாம் போய் அப்புறம் முட்டி போட்டால் சகாயம் கிடைக்காது.
தேவன் எப்போ சகாயம் பண்ணுவார்? அதிகாலையிலே சகாயம் பண்ணுகிறவர். சங்கீதம் 143:8 அதிகாலையில் உமது கிருபையை கேட்க பண்ணும். கிருபையை கேட்கிற நேரம் காலை நேரம். அந்த நேரத்தை விட்டுட்டு நீ மற்ற நேரத்தில் கிருபையை கேட்டுட்டு இருக்க கூடாது. அதிகாலையில் உமது கிருபையை கேட்கப்படும். அல்ல பைபிள் சொல்றது காலை தோறுடைய கிருபைகள் புதிய வேளா இருக்குது. கிருபையை கேட்கிற நேரம். ஆண்டவரே இந்த நாளுக்குரிய கிருபை எனக்கு தாங்கன்னு கேட்கிற நேரம் அதிகாலை நேரம். நீ அதிகாலை நேரத்தை விட்டுட்டு கிருபை எப்படி வாங்குவ? கிருபை இல்லைன்னா எப்படி வாழ்றது? கிருபை இல்லைன்னா எப்படி சாதிக்க முடியும்? கிருபை இல்லைன்னா நீ எப்படி முன்னேற முடியும்? அந்த கிருபையை கேட்கிற நேரம் காலை நேரம். மார்க் 16:9 சொல்லுகிறது, அதிகாலையில் இயேசு மரியாளுக்கு தரிசனமானார். அவருடைய தரிசனம் கிடைக்கிற நேரம் அதிகாலை நேரம். அதனால பைபிள் சொல்லுகிறது, அதிகாலையில் என்னை தேடுகிறவன் என்னை கண்டடைவான். உங்களுக்கு சத்தியம் புரியுதா புரியலையா? உங்களுக்கு அவரை கண்டடைய வேண்டுமானால், அவருடைய முக தரிசனம் உங்களுக்கு கிடைக்க வேண்டுமானால், நீங்கள் எழுந்து ஜெபிக்க வேண்டிய நேரம் அதிகாலை நேரம். ஆனால் பிசாசு அந்த நேரம் நல்ல தூக்கத்தை கொடுத்து இன்னும் கொஞ்சம் கை முடக்கி கொள்ளட்டும். இப்போ கூட எத்தனை பேர் தூங்கிக்கினே பிரசங்கிக்கிறேன்னு தெரியல. தோத்திரம். இயேசுவி நாமத்தில் சபிக்கிறேன் உன்னை. நீ யாரா இருந்தாலும் சேர்த்தான். உனக்கு ஏசி போட போய்த்தானே, உனக்கு ஒரு சேர்ல உனக்கு அழகா கீழே பாய விரிச்சு போட்டு உனக்கு அழகா உட்காந்து நீ தூங்குற எம்மா திமிர் கொழுப்பு இருக்கும் உனக்கு. நீ வேலையில் அப்படி தூங்க உடனே உனக்கு வெளியே தெருத்துறான் அவனன்றான். உங்களை இங்கே தெருத்துறதுக்கு ஆள் கிடையாது. உனக்கு விழிப்பா இருக்கணும். அந்த கால வேலை நல்ல கைகளை தட்டி நல்ல சத்தமா பத்திரம். ஹல்லேலூயா. இவ்வளவு சத்தமா பேசுற பாஸ்டர் பிரசங்கத்திலே தூங்குறிய நீ வேற ஒரு சர்ச்சில் பிரியமானவர்களே இங்க வாங்க அப்படின்னா நீங்க போங்கன்ட்டு தூங்குவீங்க பழகுற. சோத்திரம். உங்களை எழுப்பி எழுப்பி நான் பிரசங்கம் பண்றேன். அதிகாலை நேரம் யாருடைய தரிசனம் கிடைக்குதுங்க? 1 ராஜாக்கள் 17:6 காகங்கள் அவனுக்கு விடியற் காலத்தில் அப்பமும் இறைச்சியும் கொண்டு வந்தது. அப்ப அப்பமும் இறைச்சியும் கொண்டு வர நேரம் எதுங்க? அதிகாலை காலை நேரம், விடியற் காலம். அப்பம் என்பது கர்த்தருடைய வார்த்தை. அது வர நேரம். அந்த டைம்ல நீ தூங்கிட்டு இருந்தா எப்படி? சங்கீதம் 30:5 சொல்லுது, அவருடைய தயவோ நீடிய வாழ்வு, விடியற் காலத்தில் களிப்பு உண்டாகும். உன்னை மகிழ்ச்சியாக்குகிற நேரம் விடியற் கால நேரம். ஒருவேளை நீ அநேக துக்கத்தோடு கூட இருக்கலாம். ஆனா உன் துக்கத்தெல்லாம் மாற்றி உன்னை அப்படியே ஃப்ரெஷ்ஷா ரிஃப்ரெஷ்ஷா மாத்தி உன்னை ரீஸ்டோர் பண்ணி எல்லா கவலைகளையும் அழிச்சிட்டு உன்னை சந்தோஷப்படுத்துற நேரம். நீ காலையில எழுந்து முட்டி போட்டு ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் ஆரம்பிக்கிறியே, அந்த நேரம் உன்னை களிப்பாக்குகிற ஒரு நேரம். ஹல்லேலூயா. அந்த நேரம் நல்லா தூங்கி இழுத்து போத்தி நல்ல மகிழ்ச்சியா இருப்போம். குடும்பம் நல்ல மகிழ்ச்சியா இருக்கும். ஸ்தோத்திரம். சில சோடையா வரும். அதெல்லாம் அதிகாலை எழுந்து ஜெபிக்காத ஆளு. எசேக்கியேல் 12:8 வெடியற் காலத்தில் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, கர்த்தருடைய வார்த்தைகள் கிடைக்கிற நேர காலை நேரம். அன்னைக்கு நீ என்ன செய்யணும்? உன் ஃபேமிலி எப்படி ரன் பண்ணணும்? என்ன ஆலோசனை உனக்கு தேவை? டு கிரியேட், டு மேக் த வேர்ட் ஆஃப் காட். உண்டாகும் வார்த்தை உனக்கென்று கர்த்தர் வார்த்தையை உண்டாக்குவார். அவர் வாக்கு தத்தங்களை தேவன். ஒவ்வொரு நாளும் உன்னோடு பேசுவார். நீ காலை எழும்பி நின்று ஜெபம் பண்ணிப்பார். நீ ஜெபிச்சிட்டு இருக்கும் போது அன்னைக்கு செய்ய வேண்டியதை உனக்கு வெளிப்படுத்துவார். வார்த்தை உண்டாகும். அந்த நாளே உனக்கு மகிழ்ச்சியா போகும். அல்லேலூயா. யோவான் 21:4 சொல்லுகிறது, வெடியற் காலமான போது இயேசு கரையில நிற்கிறார். உன்னை கரை சேர்க்க, தத்தளித்து கொண்டிருக்கிற உன் வாழ்க்கைய, முழுகி கொண்டிருக்கிற உன் வாழ்க்கைய கரை சேர்க்க உனக்காய் அக்கறையாய் கரையில் நிற்கிற இயேசு. எப்ப நிற்கிறாருங்க? வெடியற் காலமான போது. நாங்கள் மீன் பிடிக்க போகிறோம் என்று சீஷர்கள் போனார்கள். அவர்கள் ராத்திரியெல்லாம் வலை போடுறாங்க. ஒரு மீன் என்ன செய்யப்படல, அகப்படல. அப்படி சோர்ந்து வாழ்க்கையே அவ்வளோதான் வந்தபோது வெடியற் காலத்திலே அவர் நிற்கிறார் கரையில. இன்னைக்கு இந்த ஆண்டவர் தான். ஆகவே அதிகாலை நேரம் இவ்வளவு பிளெஸிங் இருக்கிறதுனால தான் பரிசுத்தவான்கள் அதிகாலையில் ஜெப வேலையாய் வைத்திருந்தார்கள். அப்ப ஆபிரகாமுடைய பிரேயர் டைம் என்னங்க? காலை நேரம்.
அப்போ இந்த ஃபார்மேட்டில் தான் வருது. அவங்க 3 வேளையில் ஒரு வேளை என்ன வேலை? காலை ஜெபம் பண்ணுறாங்க. ரெண்டாவது முற்பிதா ஈசாக்கின் ஜெப நேரம் மாலை நேர ஜெப நேரம், அவருடைய பிரேயர் டைம். அப்படிதான் பைபிள் நமக்கு சொல்லுது. ஆதியாகமம் 24:63 சொல்லுது, ஈசாக்கு சாயங்கால வேளையிலே தியானம் பண்ண வெளியில் போயிருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது ஒட்டகங்கள் வர கண்டான். இங்க பாருங்க, ஆபிரகாம் அதிகாலையில் கர்த்தருக்கு முன்னாடி நிற்கிறாரு. ஈசாக்க பாருங்க, சாயங்கால வேலை வந்துட்ட உடனே அவர் தியானம் பண்ண வெளியே போறாரு. இந்த தியானம் பண்ற சாயங்கால வேலை தியானம் பண்ண வெளியே போயிருந்தார். இது எப்படி பாஸ்டர் ஜெபமா நீங்க சொல்றீங்க? சங்கீதம் 39:3 இப்படி சொல்லுது. தாவீது சொல்கிறான், நான் தியானிக்கையில் அக்கினி மூண்டது, அப்பொழுது என் நாவினால் விண்ணப்பம் செய்தேன். கையை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நான் தியானிக்கையில் அக்கினி மூண்டது. தியானிக்க தியானிக்க ஜெபாவி வெளியே வருது. என் வாழ்க்கை இப்படி இருந்ததே, ஆண்டவர் என் வாழ்க்கையில் இப்படி செய்யலைன்னா நான் உருப்பட்டிருப்பேனா? அவர் என் வாழ்க்கையில் இந்த அதிசயங்களை செஞ்சாருன்னு அந்த தியானிக்கும் போது உள்ள என்ன மூழுதுங்க? அக்கினி மூழுது. நாவல இருந்து என்ன வருதுங்க? ஜெபம் வருது. இதுதான் ஈசாக்கின் அனுபவம். ஈசாக்கு தியானம் பண்ண அக்கினி மூழுகிறது. அந்த அக்கினி அவனை ஜெப வீரனாய் மாற்றுகிறது. ஒரு தேவனுடைய பிள்ளை நீ ஜெப வீரனா மாறணும்னா, உன் நாவில இருந்து விண்ணப்பம் சுரந்து வரணும்னா நீ தியானிக்கணும். அந்த தியானம் உனக்குள்ள அக்கினியை மூளை பண்ணும். அந்த அக்கினி உன்னை ஜெபிக்க வைக்கும். கையை தட்டு, வாயை தர. ஹல்லேலூயா. நிறைய நேரம் உன் வாழ்க்கையில தியானம் இல்லை. தியானிக்கும் போது தான் உன் வாழ்க்கை சுவாரஸ்யமா மாறுது. ஒரு ஃபாரின் சாக்லேட் நான் சாப்பிட்றேன். சாப்பிட்றதுக்கு முன்னாடி அந்த கவரில் ஒரு வாசகம் இருந்துச்சு, ஒரு ஃபாரின் சாக்லேட். அவன் என்ன போட்டுக்கிறான்? த மோர் யூ ஈட், அந்த சாக்லேட்டை மோர் யூ ஈட் அண்ட் மோர் யூ வாண்ட் அப்படின்னு ஒரு வார்த்தை. அப்படின்னா எங்களுடைய சாக்லேட்டு எவ்வளவுக்கு அதிகமாக சாப்பிட்றீங்களோ அவ்வளவுக்கு அதிகமாக நீங்கள் அதை விரும்புவீங்கன்னு ஒரு வாசகம். எங்கள் சாக்லேட்டை எவ்வளவுக்கு அதிகமாக நீங்கள் சாப்பிட்றீங்களோ அவ்வளவுக்கு அதிகமாக நீங்கள் விரும்புவீங்க. எப்படி இருக்குது பாரு. சாப்பிட சாப்பிட எங்களை சாக்லேட்டை விரும்புவீங்க. நான் சொல்கிறேன், அவரை தியானிக்க தியானிக்க ஜெபம் கூடும். கையை தட்டி வாயை திறந்து ஹல்லேலூயா எல்லாம் சொல்லுங்க. ஒரு மனிதனுடைய செய்த சாக்லேட்டு சாப்பிட சாப்பிட அதன் மேல் ஒரு விருப்பம் வரும் என்று சொல்வார்கள். ஆனால் நான் ஆராதிக்கிற இயேசு தேனிலும் தெளிதேனிலும் தேன் கூட்டில் இருந்து ஒழுகுகிற தேனிலோ விரும்பப்படத்தக்கவர். நல்ல கையை தட்டு. ஹல்லேலூயா. அதனாலதான் யோபு கூட சொல்றாரு, அவரோடு பழகி சமாதானமாயிரும். பழக பழக அவரோடு எப்படி ஆயிடுவோமா? ஆட்களோடு பழக பழக சண்டை வந்துடுது இல்ல? அது வரைக்கும் நல்லா 2 பேரும் ஒன்னா போறது, ஒன்னா வருது. அப்புறம் பிச்சுக்கணும், முறைச்சிக்கணும். அவள்கிட்ட நான் பேசவே மாட்டேன், அவன்கிட்ட நான் பேசவே மாட்டேன் அப்படின்னு மூஞ்ச திருப்பின்னு போறது. எங்க பாஸ்டர் அப்படிதான் சொல்லுவார். இப்படியே 2 விரல பண்ணுங்க பண்ணார் காலேஜில். என்னடா அப்படி பண்ணுங்க. ஆரம்பத்தில் சுகமாக இருக்குமா? எப்படி? ஏதாவது நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சுன்னு தெரியாத மாதிரி உட்காந்து பார்க்குறீங்க பார். ஃபஸ்ட்டு தடவும் போது எப்படி இருக்கும்? இப்படியே ஒரு 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 நாள் ஃபுல்லாக செய்யுங்க. இங்கே தோல் பிச்சுக்கும், இங்கே தோல் பிச்சுக்கும். அதுக்கப்புறம் போவே போவாது கை. வெங்கடேஷ் தான் நமக்கு வாட்டமானவர். காயம் ஆயிடும். யாரோட பழக பழக? உங்களோட பழக. அது இந்த பாஸ்டருங்க வேலை இருக்குது பாரு. ஒரே மூஞ்சாவா பார்த்துன்னு இருக்கிறது. ஒரே ஆள், ஒரே மூஞ்சி. தோத்திரம். ஒரு சுவிசேஷகனாக இருந்தால் பல மூஞ்சி பார்க்கலாம், அடித்து தள்ளிட்டு போயினே இருக்கலாம். பா தோத்திரம். ரொம்ப டேஞ்சர் தான் எங்கள் கதெல்லாம். ஆனால் அவரோடு பழக பழக
இன்னும் அவரை விரும்புவோ, அவ்வளவு ஆச்சரியமானவர். அல்லேலூயா. அதனால அவருடைய வசனங்களை தியானிச்சு, அப்போ அந்த மாலை நேரம், அதனால தாவீது சொல்கிறார், அந்தி சந்தி மத்தியான வேளைகளில் அப்படின்றார். அந்தினா சாயங்கால நேரம். இங்க பாருங்க, சாயங்கால நேரம். 1 ராஜாக்கள் 17:6 சொல்லுகிறது, காகங்கள் சாயங்காலத்தில் அப்பமும் இறைச்சியும் கொண்டு வந்தது. யாருக்கு? எலியாவும் கொண்டு வருது. சாயங்காலத்தில் எலியா பிரேயர்ல இருப்பாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா பஞ்சம், ஊரை சுத்தி பஞ்சம். இப்ப அப்பமும் இறைச்சியும் வரணும்னா சாயங்காலத்தில் ஒரு காகம் வரணும். நான் நினைக்கிறேன் அந்த நேரத்தில் எலியா முழங்கால் போட்டுருவாரு. அவர் ஜெபம் பண்ணி முடிக்கும் வேளையில் அந்த அப்பமும் இறைச்சி வந்து சாயங்காலத்தில் வந்து ரெடியாகி நிக்குது. ஹல்லேலூயா. எசேக்கியேல் 33:22 சொல்லுகிறது, சாயங்காலத்தில் கர்த்தருடைய கை என் மேல் அமர்ந்தது. அப்படின்னு அர்த்தம், எசேக்கியேல் சாயங்காலத்தில் ஜெபம் பண்ணி இருக்கிறாரு. அந்த மாலை நேர ஜெப நேரத்தில் வந்து கை வந்து எங்க உட்காருது? மேல. கை நம்ம ஆண்டவருடைய கை நம்ம மேல உட்கார்ந்தா போதுமே, வாழ்க்கை உருப்பட்டுருமே. 1000 கை நமக்கு உதவி செய்ய வந்தாலும் அது இயேசுவின் கை போல இருக்காதே. அல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, எனக்கு 2 கை இருந்தாலும் தேவனுடைய 3வது கை என் வாழ்க்கையில வந்தாதான் என் வாழ்க்கையில நன்மை வரும்னு சொல்றவங்க சத்தமா ஒரு அல்லேலூயா. சகரியா 14:7 சொல்லுகிறது, ஆனாலும் சாயங்காலத்தில் வெளிச்சம் உண்டாகும். சாயங்காலத்தில் எப்படிங்க வெளிச்சம் வரும்? சாயங்காலம் என்ன ஆக வரும்? இருள் வர தொடங்கும். ஆனா ஜெபிக்கிறவனுக்கு சாயங்காலத்திலும் வெளிச்சம். கையை தட்டுங்க. ஒருவேளை இருள் வருகிற நேரமா இருந்தாலும் நீ முழங்கால் படியிட்டு ஜெபிப்பாயானால் உன் வீட்டின் மேல், உன் பிள்ளைகளின் மேல், உன் வாழ்க்கையின் மேல் கர்த்தர் வெளிச்சத்தை உண்டாக்குவார். மத்தேயு 14:15, லூக்கா 9:12 ஆகிய வசனத்தை பாருங்க. சாயங்காலம் ஆகிற பொழுது 12 சேர்ந்து அவரை நோக்குறாங்க. அப்ப சீஷர்கள் அவர்கிட்ட எந்த டைம்ல வராங்க? சாயங்கால நேரத்தில் கூடி வராங்க. ஒரு பிரச்சனை, வெறும் புருஷர்கள் மட்டுமே 5000 பேர் இருக்காங்க. இன்னும் அவருடைய மனைவிமார்களை சேர்க்கல, பிள்ளைகளை சேர்க்கல, முதியவர்களை சேர்க்கல. ஒரு பைபிள் ஸ்காலர் சொல்றாங்க கிட்டத்தட்ட 20,000க்கு மேல இருப்பாங்கன்னு. ஆண்டவர் பிரசங்கம் பண்ணி முடிச்சுட்டார். இப்போ டைம் சாயங்காலம் பைபிள் சொல்லுது. இப்போ சீசர்கள் எல்லாம் சேர்ந்து அந்த ஆண்டோட சொல்றாங்க, இந்த மாதிரி சாயங்காலம் ஆயிடுச்சு, இனிமே அவங்களுக்கு சாப்பாடு நம்ம எங்கே போய் கொள்றது? அதனால இது வனாந்தரமான இடம், ஹோட்டல் கூட்டில் ஒன்றுமே இருக்காது, எல்லாரையும் வீட்டுக்கு அனுப்பிடுவோம். அவங்க சொன்னாங்க அனுப்பிடுவோன்னு. ஆனால் ஏசு அப்படி சொல்லலை. இல்லை, என் பிள்ளைகளை நான் வெறுமே என்ன செய்ய மாட்டேன். அப்போ அந்த 5000 பேருக்கு அப்பத்தையும் 5 அப்பத்தையும் 2 மீனையும் ஆசி வச்சு எல்லாரும் திருப்தியாக கொடுத்தாரு. அது எந்த நேரம்னு சொல்லுங்க? தேவனுடைய பிள்ளைகளே, நீ சாயங்கால நேரத்தில் அவர்கிட்ட தேடி நீ வருவாயானால் உன் தேவைகளை எல்லாம் கத்த சந்திப்பார். கைதட்டி ஆமேன்னு சொல்லுங்க. உன் காரியங்களை எல்லாம் கத்த சந்திப்பார். அப்ப தேடி வரணும். எல்லாரும் ஒன்னா சேர்ந்து வந்தாங்க. லூக்கா 24:29, அவர்கள் அவரை நோக்கி, நீர் எங்களோடு தங்கிரும், சாயங்காலம் ஆயிற்று, பொழுது போயிற்று என்று அவரை வருந்தி கேட்டுக்கொண்டார்கள். அப்போது அவர் அவருடைய தங்கும்படி உள்ளே போனார். அந்த எம்மாவூர் சீஷர்களோடு கர்த்தர் எந்த நேரத்தில் தங்கும்படி உள்ள போறாருங்க? சாயங்கால நேரம். ஹல்லேலூயா. அப்படியே ஜி மேஜர் கொடுத்துருங்க, சோத்திரம். அப்போ அவர் கூப்பிடுறாங்க, போதகரே வாரோம், பொழுது போயிற்று, சாயங்காலம் ஆயிற்று, சாயங்கால வேளையில் நீர் எங்களோடு கூட தங்கி இருக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. ஒளி மங்கி இருளாச்சே, உத்தமரே வாருமையா. ஒளி மங்கி இருளாச்சே, உத்தமரே வாருமையா. கழித்திரவு காத்திருப்போ, கழித்திரவு காத்திருப்போ,
காதலனே காதலனே கருணை செய்வார். காதலனே கருணை செய்வார். வாருமையா வாருமையா போதகரே வந்து தங்கி வாயை திறந்து வாருமையா போதகரே போதகரே வந்து மீடம் தங்கீரோ. சத்தத்தை உயர்த்தி சேருமையா பந்தியில் சேருமையா பந்தியில் சிறியவரா எங்களிடம் சிறியவரா சிறியவரா எங்களிடம். ஆமென். வாருமையா போதகரே வந்தெம்மிடோ வந்து மீடம் தங்கி ஒளி மங்கி இருளாச்சே ஒளிமங்கி இருளாச்சே உத்தமனே உத்தமனே வாருமையா ஒளி மங்கி ஒளிமங்கி இருளாச்சே. வாயை திறங்க, வாயை திறந்து ஆண்டவரே வாங்க ஆண்டவரேன்னு சொல்லுங்க. வாருமையா கழித்திரவு கழித்திரவு காத்திருப்போ கழித்திரவு காத்திருப்போ. காதலனே காதலனே கருணை செய்வார். காதலனே காதலனே கருணை செய்வார். வாரும் ஐயா வாருமையா போதகரே ஆண்டவரே சொல்லுங்க சொல்லுங்க வந்து இதோடு வாங்கப்பா. தங்கி நீங்க இல்லாம எங்களால வாழ முடியாதப்பா. வாரோம் வாருமையா போதகரே வந்து தங்கீரோ. சேருமையா சேருமையா பந்தியிட சேருமையா பந்தியிட சிறியவரா எங்களிடம் சிறியவரா சிறியவரா எங்களிடம். அப்ப ஆபிரகாமுடைய ஜெப நேரம் காலை நேரம், முற்பிதாக்கள் இரண்டாவது முற்பிதாவாக ஈசாக்கின் ஜெப நேரம் சாயங்கால நேரம், யாக்கோப்பு என்கிற முற்பிதா ஒருத்தர் இருக்கிறார்ல அவருடைய ஜெப நேரம் இரவு நேர அவருடைய ஜெப நேரம். யாக்கோப்புடைய ஜெப வேலை என்ன நேரங்க? இரவு நேரம். ஆதியாகமம் 32:24 இப்படி சொல்லுது, யாக்கோப்பு பிந்தி தனித்திருந்தான். அப்பொழுது ஒரு புருஷன் பொழுது விடியும் அளவும் அவனோடே போராடி. அப்போ யாக்கோப்புடைய ஜெப நேரம் ஒரு இரவு நேரம். அங்கதான் அவருடைய வாழ்க்கையே மாறிச்சு. அந்த இரவு ஜெபந்தான் யாக்கோப்புடைய வாழ்க்கையை புரட்டி போட்டுச்சு. ஒரு டர்னிங் நைட்டாக அந்த நைட்டு மாறிச்சு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் யாக்கோப்புடைய வாழ்க்கை அவ்வளவு நல்லா இல்ல. வாழ்க்கை ஏமாற்று வாழ்க்கை, பொய் வாழ்க்கை, புரட்டு வாழ்க்கை, இன்னொருத்தரை வஞ்சிக்கிற வாழ்க்கை, கொள்ளையிடுகிற வாழ்க்கை. அவன் வாழ்க்கை நல்லாவே இல்லை. ஆனா அந்த ராத்திரி ஜெபம் வாழ்க்கையை மாற்றினது. அவன் வாழ்க்கையில பார்த்தான், அப்படியே ஓடுறோம், சம்பாதிக்கிறோம், பணம் கையில் இருக்கு, ஆனாலும் மனசுல சமாதானம் இல்லையே, சந்தோஷம் இல்லையே. என் அண்ணங்காரன் வேற என்னை எப்ப வெட்டலாம், எப்ப குத்தலான்னு தேடுறானே. அவன் வாழ்க்கையில பணம் அவனுக்கு சமாதானத்தை கொடுக்கல, அவன் செஞ்ச வேலை அவனுக்கு சமாதானத்தை கொடுக்கல. அவன் வாழ்க்கை ஒரு வெறுமையாவே இருக்கு. நான் சொல்றேன், நீ ஜெபம் பண்ணாம நீ என்ன வேலை செய்ய, பாக்கெட் நிறைய நீ காசை வச்சிரு, உன் பேங்க் பேலன்ஸ் கூட ரொம்ப வெயிட்டா இருக்கும், ஆனா சமாதானத்தை நீ கனவுல கூட காண முடியாது. ஜெபிக்கிறவனுக்கு பாக்கெட்ல காசு இல்லாட்டா கூட கர்த்தர் யாவையும் செய்து முடிப்பார் என்கிற அந்த ஒரு பெரிய வெளிச்சம் இருக்கும். நான் செய்யற வேலை என்னை காப்பாத்தும், நான் சேமிச்சு வச்சிருக்கிற சேமிப்பு என்னை காப்பாத்தும், என் பேங்க் பேலன்ஸ் என்னை காப்பாத்துன்னு நீ வாழ்ந்துட்டு இருப்பாய். அது பிரச்சனை தான். தேவனுடைய பிள்ளையே, வாழ்க்கையில
அவன் ஒரு கட்டத்தில் வந்து நான் இப்படியே இருந்தால் நம்ம வாழ்க்கையை தொலைச்சிடுவோம், கதை முடிஞ்சிடும்னு தன் மனைவி பிள்ளைகள் எல்லாரையும் அக்கறைப்படுத்துகிறான். நீங்கள் போங்க. ஒருவேளை மனைவி பிள்ளைகளாம் கேட்டிருப்பாங்க, என்னப்பா எங்களை முன்னாடி அனுப்பிட்டு நீங்களும் இல்லை இல்லை நீங்கள் போங்க, நான் கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணிட்டு வரேன், என் மனசுக்கே சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, நான் கொஞ்சம் ஜெபம் பண்ண போகிறேன்னு ஒரு ராத்திரி முழுக்க தன்னந்தனியாய் முழங்கால் படிட்டான். அது ஒரே அவன் குடும்பமாய் ஜெபித்த ஜெபம் அல்ல, குழுவாய் ஜெபித்த ஜெபம் அல்ல, தனி மனிதனாய் முழங்கால் படியிட்டு ஒரு சாயங்காலம் தொடங்கி அதிகாலை வரைக்கும் நேர் முழங்காலில் நின்று அவனுடைய வாழ்க்கையில கர்த்தருக்கு முன்னாக அவன் ஜெபிக்கிறான். இதுக்கு முன்னாக அப்படி ஒரு ஜெபம் அவன் பண்ணினதே இல்லை. அப்படி ஒரு ஜெபம் பண்றான். கர்த்தர் அந்த இடத்தில் வந்து விட்டார். ஜெபிக்கிற இடத்துல கர்த்தர் வந்து விடுவார். நீ உன் வீட்டில் நின்று ஜெபம் பண்ணி பாரு, தேவ பிரசன்னமே உன் வீட்டில் தான் இருக்கும். கையை தட்டி நீ கையை தட்டிக்கிட்டே இருக்கணும். நீ ஜெபிக்கிற உன் வீட்டுக்குள்ள இயேசு வந்துடுவார். நீ எத்தனை பெரிய வீட்டில் இருந்து இயேசு இல்லாத வீடு என்னத்துங்க? ஜெபம் இல்லாத வீடு இயேசு இல்லாத வீடு. அந்த காலத்தில் சொல்லுவாங்க, ஜெபம் இல்லாத வீடு கூரை இல்லாத வீடு. எல்லாம் இருக்கு, கூரை மட்டும் இல்லைன்னா அத்தனை மழையும் அங்கேதான் இருக்கும், அத்தனை வெயில் அங்கேதான் இருக்கும், அத்தனை அழுக்கும் அங்கே வந்துடும் இல்லையா? அந்த வீடினுடைய பாதுகாப்பு இந்த கூரை தானே. ஜெபந்தான் வாழ்க்கையின் அடித்தளம். ஆண்டவர் அந்த இடத்துல வந்துட்டார். யாப்போக்கு ஆற்று கரையில் வந்துட்டார். அவன் ஜெபிக்கிறான். அங்க ஒரு 7 நன்மை அவனுக்கு வருது. முதலாவது, தேவன் அவனை தொட்டார். ஆதியாகமம் 32:25 டைம் இல்லை, எனக்கு குறிப்பில் மட்டும் சொல்லிட்டு, அவன் வாழ்க்கையில் ஒரு காட்ஸ் டச் அங்கே வருது. இதுவரைக்கும் தேவன் அவனை தொடல. அந்த ராத்திரி ஜெபத்தில் கர்த்தருடைய கரம் அவனை தொடுகிறது. ஆண்டவர் தொட்டாதான் எல்லாம் மாறும். ஹல்லேலூயா. இரண்டாவது, தேவன் அவன் பெயரை மாற்றினார். ஒரு மாற்றம், ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்குது. யாக்கோப்பு என்கிறவனை இஸ்ரவேலனாய் கர்த்தர் மாற்றுகிறார். ஆதியாகமம் 32:28 உன் பேர் என்ன? என் பேர் யாக்கோப்பு. போதும், யாக்கோப்புன்னு பேர்ல நீ அழிஞ்சது போதும். இனி நான் உன் பேரை மாத்துறேன். இனி நீ இஸ்ரவேல் எனப்படுவாய். அந்த ராத்திரி ஜெபம் அவன் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை, ஒரு மறுரூபத்தை, ஒரு மெட்டபாலிசம்னு சொல்லுவாங்களே, ஒரு பரிமாற்றம், ஒரு பரிணாம வளர்ச்சின்னு சொல்லுவாங்களே, ஒரு பெரிய மாற்றம் உண்டாகிறது. தேவன் அவனை ஆசீர்வதித்தார். ஆதியாகமம் 32:29 அது வரைக்கும் அவன் ஒரு வேலை செஞ்சிருக்கலாம், சம்பாதிச்சிருக்கலாம், 2 பரிவாரங்களை உடையவனா இருக்கிறான். ஆனால் தேவனுடைய ஆசீர்வாதம் அவன்கிட்ட இல்லை. பிரதர், சிஸ்டர், நீங்க என்ன கவர்மெண்ட்ல வேலை செய்றீங்களோ, தனியார்ல வேலை செய்றீங்களோ, அல்லது ஒரு கம்பெனியில வேலை செய்ய, எந்த வேலையாலும் செய்யுங்க, எங்க வேணாலும் சம்பாதிங்க, ஆனா எல்லாவற்றுக்கும் மேல தேவனுடைய ஆசீர்வாதம் அதில் இருக்கணும். உங்களுக்கு பைபிள் சொல்லுகிறது, தேவனுடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். அந்த தேவனுடைய ஆசீர்வாதத்தில் வேதனை இருக்காது. இந்த உலகம் உனக்கு ஆசீர்வாதம் கொடுக்கலாம், உன் பாஸ் உனக்கு சம்பளம் கொடுக்கலாம், இந்த உலகம் உனக்கு சம்பளம் கொடுக்கலாம், ஆனால் அதில் வேதனைகளும் கூட இருக்கும். ஆனால் கர்த்தர் ஆசை வச்சா வேதனை இல்லாத ஆசீர்வாதமா இருக்கும். அதுக்கு ராத்திரியில் அவன் ஜெபம் பண்ணான். தேவன் அவனை ஆசீர்வதித்தார். 4வது, தேவனை முகமாய் கண்டான். 32:30 ராத்திரி ஜெபத்தில் இவ்வளவு நடக்குது. முகமாய் கண்டான், ஒரு முக தரிசனம். ஆண்டவரை இதுவரைக்கும் அவன் நேரடி அப்படி சந்திச்சதில்லை. ஒரு பெரிய விஷன். அது மாத்திரமல்ல, தேவனால் உயிர் தப்பி பிழைத்தான். அவனே சொல்றான், உம்மை கண்டேன், உயிர் தப்பி பிழைத்தேன். 32:30 அவர் சொல்றாரு, இனி நான் பிழைச்சிக்குவேன். ஆண்டவரை ஒருத்தவன் சந்திச்சுட்டான், அவன் பிழைச்சிக்குவான். ஜெபிக்கிறவன் பிழைச்சிக்குவான். ஜெபிக்கிறவன் பிழைச்சிக்குவான்னு நம்புறவங்க சத்தமா ஒரு ஆமென். ஹல்லேலூயா. ஜெபிக்கிறவனுக்கு பிழைப்பு உண்டு. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். வேற எதிலே நீ பிழைக்க முடியாது. நீ ஜெபம் பண்ணி பாரு, நீ பிழைச்சிக்குவ. ஐயோ, இன்னைக்கு இந்த காலவேளை செய்தியை கேட்கிற பிரதர், நான் என்ன செய்யறேன்னு தெரியல, என்ன பண்ண போறேன்னு தெரியல, என்ன ஆக போறேன்னு தெரியலன்னு கலங்குறியா? நீ ஜெபம் பண்ணி பாரு. யாக்கோப்பை போல ஒரு ராத்திரி நேரம் ஜெப நேரமா மாத்து. கர்த்தர் உன்னை எப்படியும் பிழைக்க வச்சிருவாரு, உன் வாழ்க்கையை பிழைக்க வச்சிருவாரு, நீ பிழைப்பாய். அது மாத்திரமல்ல,
தேவனால் அவன் நடை மாறிற்று. அதுக்கு முன்னாடி அவன் நடைய வேற, இப்ப அவன் நடையே மாறிடுச்சு, அவன் அட்மாஸ்பியரே மாறிடுச்சு. பைபிள் சொல்லுது அவன் நொண்டி நொண்டி வந்தான். பாஸ்டர், இதெல்லாம் ஒரு ஆசீர்வாதமா? அதுக்கு முன்னாடி வீராப்பா இப்படி நடந்த, வாங்கடா எவன் வந்தாலும் என்ன ஒண்ணு பண்ண, இப்ப நொண்டிட்டான் பாத்திரம் அப்படின்னு என்ன அர்த்தம்? ஆண்டவரே, நீங்க இல்லாம என்னால் என்ன செய்ய முடியாது, வாழ முடியாது. அவனுடைய பர்சனாலிட்டியே மாறி வருது. ஜெபிக்கிற முன்னாடி அவன் போனது வேற, இப்ப அவன் ஜெபிக்க வந்த பிறகு அவன் நடைய என்ன செஞ்சிருச்சு, மாறிடுச்சு. ஜெபிக்காதவன் பெருமையா நடப்பான், நெஞ்ச நிமித்திக்கிட்டு நடப்பான். சிலலாம் பாருங்க பிரைசலோடு ஆடுவான், தூக்கிட்டு போட அவன் பிரைசலாடன்ற மாதிரி இருக்கும். ஒரு தாழ்மையே இருக்காது, ஒரு பெண்டே இருக்காது, நிமித்தின்னு நிற்பான். அலிப தம்பியே முறிச்சிருவார்ப்பா, நிமித்தின்னு நிற்காத. ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி நிமித்தின்னு வந்தான், இப்போ ஜெபிச்சதுக்கு முன்னாடி நொண்டி நொண்டி நடந்தான். எப்படி நடந்திருப்பான் சொல்லுங்க? அதுக்கு முன்னாடி இப்படி வரான், ஜெபம் பண்ணி முன்னாடி இப்படி வரான், புரிஞ்சிட்டான். அவன் லைஃப் மாறிச்சா மாறலையா? ஜெபிக்கிறவனை மாற்றிட்டாரா மாற்றலையா? கையை தட்டுங்க, நீங்க மாறணும். உங்க சுபாவம், உங்க பேச்சு, உங்க நடவட எல்லாம் மாறணும். உன் பெருமை மாறணும், கோபம் மாறணும், விட்டு கொடுக்கறது மாறணும், அன்பு செலுத்துறதுல மாறணும், ஏற்றுக்கொள்றதுல மாறணும், மன்னிக்கிறதுல மாறணும். ஜெபிக்கிறேன் ஜெபிக்கிறேன்னு சொல்லிவிட்டு எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு எப்படி நிமித்தின்னு எப்படி நடக்கிறது? நடமாறிச்சு. ஏழாவது, நீதியின் சூரியன் அவன் மேல் உதித்தது. ஆதியாகமம் 32:31 சொல்லுது, சூரியன் உதயமாயிற்று நீங்கள் பார்க்கலாம். ஆதியாகமம் 28 சூரியன் அஸ்தமித்தது என்று நீங்கள் யாக்கோப்பின் லைஃப்ல நீங்க பார்க்கலாம். அவன் ஒரு கல்லை எடுத்து படுத்தான், சூரியன் அஸ்தமித்தது, சன் செட்டை பார்க்கலாம். ஆனா அந்த பிரேயருக்கு அப்புறம் ஒரு சன் ரைஸ் வருது அவன் லைஃப்ல. ஜெபிக்கிறவன் வாழ்க்கையில சூரிய உதயம் உண்டு. நீதியின் சூரியன் உன்மேல் உதிப்பார். அப்போ ஆபிரகாமின் ஜெபம் காலை நேர ஜெபம், ஈசாக்கின் ஜெபம் மாலை நேர ஜெபம், யாக்கோப்பின் ஜெபம். இது இந்த 3 மிற்பிதாக்களை முன் வச்சு தான் பரிசுத்தவான்கள் 3 வேளை என்ன பண்ணாங்க, ஜெபம் பண்ணாங்க. அதுதான் அப்போ ஆபிரகாமின் ஆசீர்வாதம், ஈசாக்கின் ஆசீர்வாதம், யாக்கோப்பின் ஆசீர்வாதம் வேண்டுமானால் நாமும் தானியேலை போல, இயேசுவை போல, தாவீதை போல 3 வேளையும் ஜெபிப்போம். எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? வேகமா அப்படியே ஜி மைனரை கொடுத்துறீங்களா? ஹல்லேலூயா. போன வாரம் பாடின பாட்டு எல்லாம் வேகமா டக்குன்னு எழுந்து நில்றீங்க. ஹல்லேலூயா. தானியேல் போல 3 வேளையும், தானியேல் போல 3 வேளையும் தவறாமல் நான் ஜெபிக்கணுமே. சத்தத்தை உயர்த்தி